இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலகமென்னல் அன்புடன் வரவேற்கின்றது. ஐரோப்பாவில் சில நாடுகள் ஓய்வூதியமாக வருடத்துக்கு 30,000 யூரோக்களுக்கு மேல் வழங்குகின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று ஐரோப்பாவில் அதிக ஊதியம் வழங்கும் நாடுகள் அவை மற்றும் அந்நாடுகளில் ஓய்வு பெற்றவர்கள் எப்படி சிறந்த நிதி பாதுகாப்புடன் வாழ்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து ஐரோப்பாவில் மிக உயர்ந்த அரசு ஓய்வூதியத்தை வழங்குகிறது. வருடத்துக்கு சுமார் 30,000 பவுண்டுகள் வழங்கப்படுகின்றன. தனியாக வாழும் ஓய்வு பெற்றவர்களுக்கு கூடுதல் உதவித்தொகைகளும் கிடைக்கின்றன. முழு ஓய்வூதியம் பெற பொதுவாக 40 ஆண்டுகள் அங்கு வசித்திருக்க வேண்டும். இதே விதிமுறைதான் கனடாவில். ஆனால் அந்நாட்டின் வாழ்க்கை செலவும் மிகவும் உயர்ந்ததாகும். அடுத்ததாக இருப்பது லக்சம்பர்க். லக்சம்பர்க் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிக உயர்ந்த மாதாந்திர ஓய்வு ஊதியத்தை வழங்கும் நாடுகளில் ஒன்று. அந்நாட்டின் வலுவான பொருளாதாரமும் நிதி நிலைமைத்தன்மையும் ஓய்வு பெற்றவர்களுக்கு அதிக நம்பிக்கையை அளிக்கின்றது. மூன்றாவது இடத்தில் நோர்வே உள்ளது. நோர்வே அரசு ஓய்வு ஊதியத்துடன் வேலை தொடர்பான ஓய்வூதிய திட்டங்களையும் இணைத்து வழங்குகின்றனர். இதனால் ஓய்வு பெற்றவர்களுக்கு நல்ல வருமான பாதுகாப்பு கிடைக்கின்றது. அடுத்ததாக டென்மார்க் வருகின்றது. டென்மார்க் அரசு மற்றும் தொழில் சார்ந்த ஓய்வூதிய திட்டங்களை இணைத்து செயல்படுத்துகின்றது. இதனால் பெரும்பாலான மக்களுக்கு நிலையான ஓய்வூதிய வருமானம் கிடைக்கிறது. முதல் 5 நாடுகளின் பட்டியலை சுவிட்சர்லாந்து நிறைவு செய்கின்றது. சுவிட்சர்லாந்து தனது வலுவான வங்கி அமைப்பு மற்றும் உயர்ந்த வாழ்க்கை தரத்துக்கு பெயர் பெற்றது. அந்நாட்டின் ஓய்வூதிய திட்டமும் மிகவும் வலுவானதாக உள்ளது. மேற்கு மற்றும் வடக்கு ஐரோப்பிய நாடுகளை கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது பெரிய வித்தியாசம் தெளிவாக தெரிகின்றது. இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஐரோப்பிய சராசரியை விட அதிக ஊதியத்தை வழங்குகின்றன. ஆனால் அல்பேனியா, பல்கேரியா மற்றும் செர்பியா போன்ற கிழக்கு ஐரோப்பிய மற்றும் பால்கன் நாடுகள் மிகவும் குறைந்த ஓய்வூதியங்களை வழங்குகின்றன. மேலும் வாழ்க்கை செலவை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் வடக்கு மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளே ஓய்வூதியத்தில் முன்னணியில் உள்ளன. முடிவாக சொல்ல போனால் ஐஸ்லாந்து, லக்சம்பர்க், நோர்வே, டென்மார்க் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் ஐரோப்பாவின் மிகச்சிறந்த ஓய்வூதிய அமைப்புகளை கொண்டுள்ளன. வலுவான பொருளாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு அமைப்புகள் காரணமாக அந்நாடுகளில் ஓய்வு பெற்றவர்கள் அதிக நிதி பாதுகாப்புடன் வாழ்கின்றனர். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்களுக்கு விருப்பமான நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இதுபோன்று பல பதிவுகளை நான் வெளியிடவிருக்கின்றேன். தயவு செய்து மறக்காது பார்த்து உங்களுக்கு விருப்பமான உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் யார் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அந்தந்த நாட்டில் இருக்கின்றார்களோ அவர்களுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.